ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய சம்பூர்ண சமமான குழந்தைகளை பார்த்துட்ருக்கார். சமமான குழந்தைகள் தான் தந்தையினுடைய உள்ளத்தில் அமர முடியும். சமமான குழந்தைகளுடைய விசேஷத்தன்மை பாபா சொல்கிறாங்க, அவங்க சதா தடையற்று நிர்விகல்ப விகார எண்ணங்களற்று பணிவாக மற்றும் தூய மனதோடு அவங்க இருப்பாங்க. அவர்கள் சதா சுதந்திரமான ஆத்மாவாக இருப்பாங்க. எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட பந்தனமும் அவங்கள கட்டி போட முடியாது. அப்போ தன்னை கேள்வி கேளுங்க, அப்படிப்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட சுதந்திரமான ஆத்மாவாக நான் ஆகியிருக்கிறேனா? எல்லாத்த விட முதல் சுதந்திரம் பாபா சொல்றது தேக உணர்வுலேருந்து சுதந்திரம். எப்போ விரும்புகிறேனோ அப்போ தேகத்தை ஆதாரமாக எடுக்க முடியணும், எப்போ விரும்புகிறேனோ தேகத்துலேருந்து விடுபட முடியணும். இந்த தேகத்தினுடைய கவர்ச்சி வரக்கூடாது. ரெண்டாவது பாபா சொல்கிறாங்க, சுதந்திரமான ஆத்மானா அவங்க யாருடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்திலேருந்து விடுபட்டு இருப்பாங்க, கவர்ச்சியில் வரமாட்டாங்க. அதாவது அவங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் வந்துட்டே அன்பாக மற்றும் விடுபட்டவராக அவங்க இருப்பாங்க. அடுத்தது பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, லாஸ்ட் டெஸ்ட் பேப்பரில் நம்பர் 1 வரதுக்குரிய ப்ராக்டிக்கலான ஒரு ப்ரூஃப் பாபா சொல்கிறாங்க. செகண்டில் எங்கே எப்படி மனம் புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கே ஈடுபடுத்த முடியணும். எப்படி இந்த தேகத்தை எங்கே கொண்டு போகணும், எப்படி மூவ் பண்ணோன்னு நினைக்கிறோமோ பண்ண முடியுது இல்லையா, அந்த மாதிரி புத்தியை எந்த மனநிலையில் நிலைக்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மனநிலையில் நிலைக்க வைக்க முடியணும் அப்படின்றார். அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆத்மாக்களாகிய உங்கள் அதாவது நம் மூலமாக வரதானங்களை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மாக்கள் நீங்கள், உங்ககிட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எந்த ஒரு உழைப்பு இல்லாமல் வரதானத்தின் மூலமாக, திருஷ்டி மூலமாக, வைப்ரேஷன்ஸ் மூலமாக எங்களை விடுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே உழைப்பு செய்து களைப்படைஞ்சிட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ பாபா சொல்கிறாங்க, உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சகஜமான விதிமுறை உளமாற தந்தைக்கு மிக அன்பானவராக ஆகிறது. அடுத்ததான் பாப்தாதா இன்னைக்கு முரளியில் பிராமண ஆத்மாவா, பிராமண பிறவி எடுத்த உடனேயே பாபா குழந்தை ஆன உடனேயே பாபா கிட்ட செஞ்சிருக்கக்கூடிய உறுதிமொழிகளை நினைவுபடுத்துறார். ஞாபகம் இருக்கா என்ன உறுதிமொழி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். முதல் உறுதிமொழி பாபா சொல்றாரு, ஒரு பாபா வேற யாரும் கிடையாது, ஒரு பாபா தான் உலகமே, ஒரு பாபா கூட தான் சர்வ சம்பந்தங்களும், ஒரு பாபா மூலமாக தான் எல்லா பிராப்திகளும், ஒரு பாபா தான் படிப்பு சொல்லி கொடுக்குறார், பாலனையும் பண்ணுறார், குடும்பம் கூட ஒரு அப்பாவுடைய குடும்பம் தான், எல்லாமே ஒன்று தான் அப்படின்றார். ரெண்டாவது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோடு உளமான பாபாவுக்கு முன்னால் நம்ம உறுதிமொழி கொடுத்துருக்கோமா, பாபா இது எல்லாமே உங்களோடது, இந்த உடல் மனம் பொருள் அனைத்தும் உங்களுடையது பாபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாபா கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த பொருளை அடமான பொருளாக பாபா அவருடைய காரியத்தில் பயன்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்குறார். அப்போ கொடுத்த பொருளில் நான் என்னோடது அப்படின்னு மறுபடி கொடுத்ததை சரியாக கொடுக்காம அப்பப்போ என்னோடது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த அடமான பொருளை கை வைக்கிறேன்னு அர்த்தம். ஸோ பாபா சொல்லார், உன்னுடையது அப்படிங்கிறதுல என்னுடையதாக ஆக்கிடாதீங்க அப்படின்றார். மூணாவது பாபா சொல்கிறாங்க, நாங்கள் உன்னுடையவர், உன்னுடையவர் நீங்கள் என்னுடையவர் அப்படின்னு பாபாட்ட இந்த ப்ராமிஸும் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாபா மூலமாக என்னெல்லாம் பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கோ அந்த பொக்கிஷங்களை சுயத்தின் பொருட்டும் சேவையின் பொருட்டும் காரியத்தில் பயன்படுத்துங்கன்றார். எவ்வளோ காரியத்தில் பொக்கிஷங்களை பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அந்த பொக்கிஷங்கள் அதிகமாயிட்டே போகும். அதுக்கப்புறமா பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா பார்த்தாரா குழந்தைகள் அமிர்த வேலையில் பாபா கிட்ட இதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல நல்ல சங்கல்பங்களுடைய பெரிய மாலைகள் எல்லாம் கொண்டு வரோமா, சொல்கிறோமா. பாபாவும் நம்ம சொல்லக்கூடிய இதை பண்ணுறேன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு பாப்தாதா கூட ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்றார். ஆனால் பிறகு காரியத்தில் செய்கிறப்ப பலவீனமாக ஏன் ஆயிடுறீங்கன்றார்.
அதற்கான காரணத்தை பாபா சொல்றார். பிராமண பரிவாரத்தினுடைய குழுவின் வாயுமண்டலத்துல பலவீனமாக இருக்கு அப்படின்றார். அதனுடைய தாக்கம் வேகமாக ஏற்படுது. அப்ப குழந்தைகளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருதா, இது நடக்கிறதானே, இது நடக்கும் அப்படின்லாம். பாபா சொல்றாரு, இந்த வார்த்தைகள் வருதுன்னா இது கவனக்குறைவு. அப்ப இந்த வார்த்தைகள் வர்றப்ப இந்த வார்த்தைகளை அந்த டைம்ல மாத்துங்க, சேஞ்ச் பண்ணுங்க. பாபா இப்படி சொன்னாரா, பாபா செஞ்சாரா, பாபாவுடைய விருப்பம் என்ன, இப்படி பாபாங்கிறது ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா கவனக்குறைவு அங்கிருந்து போயிடும்ன்றார் பாபா. ஆனா அந்த கவனக்குறைவு இருந்ததுன்னா அந்த எண்ணத்தில், சங்கல்பத்தில் திடத்தன்மையை வரத்துக்கு விடாது. திடத்தன்மை தான் வெற்றிக்கான வழி, சாதனம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கவனக்குறைவு இருந்ததுன்னா என்ன சொல்றோமோ யோசிக்கிறோமோ அந்த சங்கல்பம் வரைக்கும் நின்றுடும். அது காரியத்துல பிராக்டிக்கலா வராம போயிடும் அப்படின்றார். மேலும் பாப்தாதா இன்னைக்கு முரளியில தன்னுடைய விருப்பத்தை சொல்றார். பாப்தாதருடைய விருப்பம், ஆசை இதுதான். நேரத்திற்கு முன்பாக எல்லாருமே எவர் ரெடி ஆயிடணும். நேரத்தை டீச்சரா ஆக்காதீங்க, நீங்க நேரத்தினுடைய டீச்சரா இருக்கீங்க. அதனால பாப்தாதாவுடைய விருப்பம் இதுதான். நேரத்திற்கு முன்பாக குழந்தைகள் உலகம் அப்படிங்கிற மேடையில சம்பன்னமாகி பாபா மற்றும் கூடவே குழந்தைகளும் வெளிப்படணும். மேலும் பாபா இன்னைக்கு முரளியில செகண்ட்ல அஷரீரியா ஆகிறதுக்கான ட்ரில்லும் பண்ண வச்சிருக்கார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 15/6/2025, ரிவைஸ் டேட் 30/11/2005. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு, நேரத்தின் அருகாமைக்கேற்ப சுயத்தை எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து விடுபடுத்தி சம்பன்னமாக மற்றும் சமமாக ஆகுங்கள். டைமுக்கு ஏத்தாற்போல சுயத்தை, தன்னை எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலெல்லாம் விடுவிச்சு சம்பன்னமா அப்படின்னா நிறைஞ்சவங்களா ஆகணும், சமமானவர்களாக ஆகுங்கன்றார். இன்று நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய சம்பூர்ணமான சமமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சமமான குழந்தைகள்தான் தந்தையின் உள்ளத்தில் உறைந்திருப்பார்கள். சமமான குழந்தைகளுடைய விசேஷத்தன்மை என்னன்னு சொல்றார். சமமான குழந்தைகளுடைய விசேஷத்தன்மை, அவங்க சதா தடையற்றவர்களாக, விகார எண்ணங்களற்றவர்களாக, பணிவானவராக, பரிசுத்த மனதோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சதா சுதந்திரமானவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலும் கட்டுப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால தன்னைத்தானே கேளுங்க, அப்படிப்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட சுதந்திரமான ஆத்மாவாக நான் ஆகியிருக்கேனா? எல்லாத்த விட முதல் சுதந்திரம் தேக உணர்விலிருந்து சுதந்திரம். இந்த பாடி கான்ஷியஸ்லேருந்து ஃப்ரீ ஆகணும். இதுதான் முதல் சுதந்திரமாக இருக்கு. எப்போ விரும்புகிறோமோ அப்போ தேகத்தை ஆதாரமாக எடுக்கணும். எப்போ விரும்புகிறோமோ தேகத்திலேருந்து விடுபட்டவராக ஆயிடணும். தேகத்தினுடைய கவர்ச்சியில வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், சுதந்திரமான ஆத்மா யாருடைய எந்த ஒரு சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய பந்தனத்திலும் இருக்க மாட்டாங்க. சுதந்திரமான ஆத்மா அப்படின்னா யாருடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய பந்தனத்துல இருக்க மாட்டாங்க. பழைய சுபாவ சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்டவராக இருப்பார்கள். கூடவே எந்த ஒரு தேகதாரி ஆத்மாவினுடைய சம்பந்தம் தொடர்பினால் ஈர்க்கப்பட மாட்டார்கள். அதாவது பாபா சொல்றாங்க, சுதந்திர ஆத்மானா ஒன்று யாருடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய பந்தனத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க அதுலேருந்து விடுபட்டு இருப்பாங்க. எந்த ஒரு தேகதாரி ஆத்மாவனுடைய சம்பந்தம் தொடர்பிலையும் அவங்க அட்ராக்டும் ஆக மாட்டாங்க. சம்பந்தம் தொடர்பில் வந்து கொண்டே விடுபட்டவராக, அன்பானவராக இருப்பார்கள். அன்பா விடுபட்டவங்களா அவங்க இருப்பாங்க. எனவே தன்னைத்தான் செக் பண்ணி பாருங்க. எந்த ஒரு சிறிய கர்மேந்திரியமும் பந்தனத்தில் கட்டி போடவில்லை தானே அப்படின்னு தன்னை செக் பண்ணி பாருங்க. தன்னுடைய சுமானத்தை நினைவு செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான், திரிகாலதர்ஷி, திரிநேத்ரி, சுயதர்ஷன சக்கரதாரி. இந்த ஸ்வமானத்தின் ஆதாரத்தினால் சர்வசக்திவானின் குழந்தைகளை ஏதாவது கர்மேந்திரியம் கவர்ச்சிக்க முடியுமா?
இந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான், திரிகாலதர்ஷி, திரிநேத்ரி, சுதர்ஷன் சக்கரதாரி, இந்த மாதிரி ஸ்வமானத்துலலாம் குழந்தைகள் நம்ம இருந்தோம் அப்படின்னா சர்வசக்திவானுடைய குழந்தைகள். அப்போ அவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்மளை ஏதாவது கர்மேந்திரியம் தன் சைடில் வந்து ஈர்க்க முடியுமா என்ன? ஏன்னா நேரத்தின் அருகாமையை பார்த்து கொண்டே தன்னையும் பாருங்கள். நொடியில் அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆக முடியுமா? செகண்ட்ல எல்லா பந்தனத்திலிருந்து விடுபட முடியுமா அப்படின்னு தன்னை பாருங்க. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பந்தனம் இல்லைதானே? ஏனென்றால் கடைசி டெஸ்ட் பேப்பர்ல, லாஸ்ட் பேப்பர்ல நம்பர் 1 வர்றதுக்கான வெளிப்படையான ப்ரூஃப் என்ன அப்படின்னா, நொடியில் எங்கு எப்படி மனம் புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறோமோ அங்கே நொடியில் இணைந்து விட வேண்டும். ஒரு செகண்ட்ல எங்க எப்படி மனச புத்தியை கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அங்க செகண்ட்ல மனசு புத்தி போய் செட் ஆயிடணும். பதட்டத்தில் வரக்கூடாது, மேல கீழாகக்கூடாது. பாபா சொல்றாங்க, எப்படி ஸ்தூலமான சரீரத்தை எங்கு விருப்பப்படுகிறோமோ அங்கே கொண்டு செல்ல முடிகிறது தானே. இந்த உடலை எங்க எப்படி கொண்டு போகணும், மூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு வைங்களேன், கையை தூக்கணும்னா தூக்குறோம், கீழே வைக்கணும்னா வைக்கிறோம். ஸோ உடல்ல ஸ்தூலமான ஒரு சரீரத்தை எங்க எப்படி விரும்புகிறோமோ அப்படி பண்ண முடியுது தானே. அதே போல புத்தி மூலமா எந்த மனநிலையில நிலைக்க விரும்புகிறோமோ அந்த மனநிலையில நிலைக்க வைக்க முடியுதா? எப்படி சயின்ஸ்ல லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ்னு உருவாக்கியிருக்காங்க. அப்போ செகண்ட்ல ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனேயே லைட் ஹவுஸ் அப்படின்னா நாலாபுரத்திலும் லைட் வெளிச்சத்தை கொடுத்துருது, மைட் சக்தியை கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ அதே மாதிரி நினைவிற்கான அந்த சங்கல்பத்தினுடைய ஸ்விட்சை ஆன் பண்ண உடனேயே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக ஆகி ஆத்மாக்களுக்கு லைட் மைட் ஒளி சக்தியை கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பாபா சொல்றாங்க, ஒரு செகண்ட்ல பாபா வந்து ஆர்டர் பண்றார், கட்டளை இடுறார், அஷரீரி ஆயிடுங்க அப்படின்னு. அப்ப ஆயிடுவீங்க தானே? இல்ல சண்டை யுத்தம் போட வேண்டியதா இருக்குமா? இந்த அஷரீரி ஆறதுக்கான அந்த பயிற்சி நீண்ட காலத்திற்கானதாக இருந்தாதான் கடைசியில அது உதவி பண்ணும். ஒருவேளை நீண்ட கால பயிற்சி இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல அஷரீரி ஆகிறதுக்கு ரொம்ப உழைப்பு செய்ய வேண்டியதா ஆயிடும். அதனால பாப்தாதா இதே சமிக்ஞை வந்து கொடுக்கிறார். முழு நாள்ல காரியங்கள் செஞ்சுட்டே இருந்தாலும் நடுவுல இந்த பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. ஃபுல் டே எல்லா வேலை பண்ணாலும் நடுவுல செகண்ட்ல அஷரீரி ஆகணும். அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டே இருங்க. இதற்காக மனதின் கட்டுப்படுத்தும் சக்தி, கண்ட்ரோலிங் பவர் தேவையாக இருக்கிறது. ஒருவேளை மனம் கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது என்றால் கர்மேந்திரியமும் நம்மை வசப்படுத்த முடியாது. செகண்ட்ல அஷரீரி ஆகணும்னா மனசுல கண்ட்ரோலிங் பவர் அவசியமா இருக்கு. மனசு கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா இந்த கர்மேந்திரியம் நம்மளை தன் சைட்ல வசப்படுத்த முடியாது. அடுத்தது பாபா சொல்றாங்க, இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக சக்திக்கான வரதானம் தேவையாக இருக்கிறது. உலகத்துல எல்லாருக்குமே நம்ம மூலமா சக்திக்கான ஒரு பிளஸ்ஸிங் வரதானம் வந்து அவசியமா இருக்கு. ஆத்மாக்களுக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களாகிய உங்களின் பொருட்டு இதே சுபமான ஆசை இருக்கின்றது. உழைப்பு இல்லாமல் வரதானத்தின் மூலமாக, திருஷ்டி மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக எங்களை விடுபடுத்துங்கள். இப்போது உழைப்பு செய்து அனைவரும் களைப்படைந்து விட்டனர். உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவாக இருக்கக்கூடிய நம்ம கிட்ட ஒரு சுபமான ஒரு ஆசை, ஒரு விருப்பம் நம்ம மேல வச்சிருக்காங்களா? என்ன நம்ம கிட்ட ஆசைப்படுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வரதானம், வைப்ரேஷன்ஸ், திருஷ்டி மூலமா அவங்கள விடுபடுத்திடணும் அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட ஆசைப்படுறாங்க. நம்ம அப்படி செய்யணும். ஏன்னா இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் தானே. அவங்கள விடுவிக்கணும்னு நம்ம கிட்ட ஆசைப்படுறாங்க, ஏன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ பாபா கேட்கிறாரு, விடுவிக்கிறத நம்ம கிட்ட தானே அவங்க கேட்கறாங்க. ஸோ அப்ப பாபா நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீங்க எல்லாம் உழைப்பிலிருந்து விடுபட்டுட்டீங்க தானே, இல்லது அல்லது இப்போதும் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறதா? ஏற்கனவே பாபாவும் சொல்லியிருந்தாரு, உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான சகஜமான சாதனம், அதாவது வழி, உளமாற தந்தைக்கு மிகவும் அன்பானவராக ஆகிவிடுவது. உழைப்பு செய்யறதுலேருந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறதுலேருந்து விடுபடுறதுக்கான ஈஸியான வழி என்ன அப்படின்னா, உளமாற, அதாவது மனதார உளமாற பாபாவுடைய மிகவும் அன்பானவராக ஆகிவிடுறது.
பாபா சொல்லுங்க, பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஜன்மத்தின் உறுதிமொழி நினைவிருக்கிறதா? உறுதிமொழி பாபா குழந்தைய ஆனவுடனே என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? ஞாபகம் இருக்கா? எப்போது தந்தை தன்னுடையவராக ஆக்கியிருந்தாரோ, பிராமண வாழ்க்கை கொடுத்தாரோ, அப்போது பிராமண வாழ்க்கையின் உங்கள் அனைவருடைய உறுதிமொழி என்ன? ஒரு தந்தை, வேறு யாரும் கிடையாது. பிராமண வாழ்க்கை கிடைச்சோடனே நம்ம எல்லாரும் என்ன உறுதிமொழி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமா பாபாட்ட? ஒரு தந்தை, வேறு யாரும் கிடையாது. ஒரு பாபா, வேற யாரும் இல்லை. நினைவு இருக்கிறதா? உறுதிமொழி நினைவு இருக்கு அப்படின்னா தலை அசையுங்கள். நல்லது, கை அசைக்கிறார்கள். நினைவு இருக்கிறதா? பக்காவா? அல்லது அவ்வப்போது மறந்து போய் விடுகிறதா? பக்காவா ஞாபகம் இருக்கா? அப்பப்ப மறந்துடுறீங்களா? பாருங்க, 63 பிறவியா மறந்து போனவங்களா ஆயிட்டீங்க. துவாபர் கலியுகத்துல பாபாட்ட பண்ண ப்ராமிஸை மறந்துட்டோம் இல்லையா? 63 பிறவியாக மறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது இந்த ஒரு பிறவியில் நினைவு ஸ்வரூபமாக ஆகியுள்ளீர்கள். இந்த ஒரு பிறவியில தான் பாபாவை பத்தி தெரியுது, பாபாவை நினைக்கிறோம். இந்த ஒரு பிறவியில் நினைவு ஸ்வரூபமாக ஆகியுள்ளீர்கள். எனவே தந்தை குழந்தைகளிடம் கேட்கின்றார், குழந்தை பருவ உறுதிமொழி நினைவில் உள்ளதா? பாபா குழந்தையா ஆன உடனே அப்ப செஞ்ச ப்ராமிஸ் ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு சுலபமாக்கி கொடுத்துள்ளார் பாபா, எவ்வளவு ஈஸியா ஆக்கி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? எவ்வளவு சுலபமாக்கி கொடுக்கின்றார். ஒரு தந்தை தான் உலகமாகும். ஒரு தந்தையுடனேயே சர்வ சம்பந்தமும் உள்ளது. ஒரு தந்தையிடமிருந்தே அனைத்து பிராப்திகளும் உள்ளது. ஒருவர்தான் படிப்பிப்பவராகவும் இருக்கிறார், பாலனை செய்பவராகவும் இருக்கிறார். அனைத்தும் ஒருவரே. குடும்பமாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரிய குடும்பம் ஆனாலும் குடும்பம் கூட ஒரு தந்தையினுடையதுதான். தனித்தனியாக தந்தையினுடைய குடும்பம் இல்லை, ஒரே குடும்பம்தான். ஒரு பாபா தான் உலகம், ஒரு பாபா கூட தான் சர்வ சம்பந்தம், ஒரு பாபாட்டன்னு தான் எல்லா பிராப்தி, ஒரு பாபா தான் படிப்பு சொல்லித்தரார், பாலனையும் பண்றார். குடும்பமும் ஒண்ணுதான். ஸோ எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றார் பாபா. குடும்பத்திலும் ஒருவர் மற்றவர் மீது ஆத்மீக ஸ்நேகம் இருக்க வேண்டும். ஸ்நேகம் அல்ல, ஆத்மீக ஸ்நேகம், அதாவது ஆத்மீக அன்பு இருக்கணும். பாப்தாதா பிறப்பின் உறுதிமொழியை நினைவுபடுத்துகின்றார். பாபா குழந்தையா ஆனவுடனே செஞ்ச ப்ராமிஸை நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் அப்படின்றார். வேறு என்ன உறுதிமொழி செய்தீர்கள்? சரி, ஒரு பாபா, வேற யாரும் இல்லை, இது எல்லாமே ஒன்று, ஒரு பாபாங்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அடுத்தது வேற என்ன உறுதிமொழி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அனைவரும் மிகவும் ஊக்கம் உற்சாகத்துடன் தந்தைக்கு முன்பு உளமாற கூறினீர்கள், அனைத்தும் உங்களுடையது. ரொம்ப சந்தோஷமா ஊக்கம் உற்சாகத்தோட எல்லாரும் பாபாவுக்கு முன்னால என்ன சொல்றோமா? எல்லாமே உங்களோடது பாபான்னு சொல்லியிருக்கோம். அனைத்தும் உங்களுடையது. உடல், மனம், பொருள் இவை அனைத்தும் உங்களுடையது. எனவே கொடுக்கப்பட்ட பொருளை தந்தை அடமான பொருளாக தந்தையின் காரியத்தில் ஈடுபடுத்துவதற்காக கொடுத்துள்ளார். நீங்கள் தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள் தானே? கொடுத்து விட்டீர்களா? அல்லது அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப பெற்றுக்கொள்கிறீர்களா? பாபாட்ட கொடுத்துட்டீங்களா இல்லை அப்பப்போ வாங்கிக்கிறீங்களா? திரும்ப பெறுவது என்றால் அடமான பொருளில் கை வைப்பதாகும். திரும்ப வாங்கிக்கிறேன்னா பாபாட்ட கொடுத்தது ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன்னு ஆகி போயிடுது. அப்புறமா சில குழந்தைகள் கூறுகிறார்கள், ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள் அல்லவா, அப்போது கூறுகிறார்கள், என்னுடைய மனம் குழப்பமாக கவலைப்படுகிறது. என்னுடைய மனம் எங்கிருந்து வந்தது? என்னோட மனசுன்னு எங்கிருந்து வந்தது? எப்போது என்னுடையதை உன்னுடையதாக அர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அப்போது என்னுடைய மனம் எங்கிருந்து வந்தது? நீங்கள் அனைவரும் ஒரு பைசா இன்றி எஜமானனாக ஆகிவிட்டீர்கள். இப்போது உங்களுடையது என்று எதுவுமே இல்லை, ஒரு பைசா அற்றவராக ஆகிவிட்டீர்கள். எனவே ஆனால் எஜமானனாக ஆகிவிட்டீர்கள். ஒரு பைசா இல்லாதவங்களா ஆயிட்டீங்கன்னா எல்லாமே பாபாவோடதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் எஜமானனாக ஆகியுள்ளீர்கள். எப்படி? எவ்வாறு? தந்தையுடைய பொக்கிஷம் அது உங்களுடைய பொக்கிஷமாக ஆகிவிட்டது. எனவே எஜமானன் ஆகியுள்ளீர்கள் அல்லவா? பரமாத்ம பொக்கிஷம் அது குழந்தைகளின் பொக்கிஷம். எனவே பாப்தாதா உறுதிமொழியை நினைவுபடுத்துகின்றார். உன்னுடையதில் என்னுடையதாக ஆக்காதீர்கள். எல்லாமே உன்னோடது பாபான்னு சொன்னோடனே உன்னோடதுல என்னோடதா திருப்பி மாத்திராதீங்க. தந்தை கூறுகிறார், எப்போது தந்தை உங்கள் அனைவருக்கும் பரமாத்ம பொக்கிஷங்களினால் செல்வந்தராக ஆக்கியுள்ளாரோ
பொறுப்பை தந்தை எடுத்துக்கொண்டு விட்டார். எந்த வார்த்தைகளில்? நம்ம எல்லாரையும் பாபா தன்கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷங்களால செல்வந்தராக்கிட்டார். பொறுப்பு அவர் தன்கிட்ட எடுத்துக்கிட்டார். எந்த வார்த்தைகள்ல எப்படி பொறுப்பு வாங்கிக்கிட்டார் பாபா? நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது அனைத்து பிராப்திகளின் அதிகாரி ஆகிவிடுவீர்கள். வெறும் நினைவு செய்யுங்கள். பாபா பொறுப்பு எடுத்துக்கிறார். எல்லா பொக்கிஷத்துக்கான அதிகாரி ஆயிடுவீங்க. ஆனா ஜஸ்ட் அவரை நினைவு செய்யணும். மற்றும் நாங்கள் உன்னுடையவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள். இது உறுதிமொழி தானே? 3வது சொல்றார். என்ன உறுதிமொழி பாபாட்ட பண்ணியிருக்கிறோம்? நாங்கள் உன்னுடையவர்கள், நீங்கள் என்னுடையவர் அப்படின்னு பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். எனவே தந்தை கூறுகிறார், பொக்கிஷங்களை சதா சுயத்தின் பொருட்டும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் பொருட்டும் காரியத்தில் பயன்படுத்துங்கள். எவ்வளவு காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களோ அந்த அளவு பொக்கிஷம் அதிகமாகிக் கொண்டே போகும். சர்வ சக்திகளின் பொக்கிஷம், சர்வ சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். வெறும் புத்தியில் ஞானத்தை வைக்காதீர்கள் நான் சர்வ சக்திவான் என்று. ஆனால் சர்வ சக்திகளையும் நேரத்திற்கேற்றாற் போல காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் மற்றும் சேவையில் ஈடுபடுத்துங்கள். பாப்தாதா மெஜாரிட்டி குழந்தைகளின் கணக்கை பார்த்தார். மெஜாரிட்டி குழந்தைகளுடைய கணக்கை பாபா பார்க்கிறார். என்ன அதில் தெரியுது அப்படின்னா, 2 சக்திகள் ஒருவேளை சதா நினைவிருந்தால் மற்றும் காரியத்தில் நேரத்திற்கேற்ப ஈடுபடுத்தினால் சதா தடையற்றவராக இருப்பீர்கள். 2 சக்திகள் ஞாபகம் வச்சு காரியத்தில் யூஸ் பண்ணிட்டோம்னா சதா நிர்விக்னமா தடையற்றவர்களாக இருப்பீங்க அப்படின்றார். தடையின் சக்தி இருக்காது உங்களுக்கு முன்னால் வருவதற்கு. அந்த 2 பவர் இருக்கு, யூஸ் பண்ணிட்டேன்னா தடையின் சக்தி இருக்காது உங்களின் முன் வருவதற்கு. இது தந்தையின் கேரண்டி ஆகும். பார்க்க போனால் எல்லா சக்திகளும் வேண்டும். ஆனால் மெஜாரிட்டி பார்க்கப்படுகிறது பொறுமை சக்தி மற்றும் உணரும், அதாவது ரியலைசேஷன் பவர், உணரும் சக்தி. உணரவும் செய்கிறீர்கள், ஆனால் அதற்கான பிராக்டிக்கல் நடைமுறையில் ஸ்வரூபத்தில் கொண்டு வருவதில் கவனம் குறைவாக இருக்கிறது. எனவே எந்த நேரத்தில் உணர்கிறீர்களோ அந்த நேரத்தில் முகம் மற்றும் நடத்தை மாறிவிடுகின்றது. மிகவும் நல்ல ஊக்கம் உற்சாகத்தில் வருகிறீர்கள். ஆமாம், உணரவும் செய்கிறீர்கள். ஆனால் பிறகு என்ன ஆகிவிடுகிறது? அனைவரும் அனுபவசாலிகள் தானே. பிறகு என்ன ஆகிவிடுகிறது? அதை ஒவ்வொரு நேரத்திலும் ஸ்வரூபத்தில் கொண்டு வருவதில் குறை ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் இங்கு ஸ்வரூபமாக ஆக வேண்டும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப 2 விஷயம் சொல்றார் பாபா. ஒன்று பொறுமை சக்தி, இன்னொன்று ரியலைசேஷன் பவர், உணரும் சக்தி. ஸோ காரியம், அந்த கர்மம், அந்த செயல் வரப்ப அந்த நேரத்தில் ரியலைஸ் கூட பண்ணிடுறோமா குழந்தைகள்? ரியலைஸ் பண்ணுறோம், ஊக்கம் உற்சாகத்தில் வந்துடுறோம். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுது, பண்ணிடுறோம். ஆனால் பண்ணதுக்கு அப்புறமா அதை ப்ராக்டிக்கலாக என்னோட ஸ்வரூபத்தில் வரணும் இல்லையா? அது வரமாட்டேங்குது. இப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிற. ஸோ ஸ்வரூபத்தில் வர்றது கம்மியாக இருக்குன்றார். வெறும் புத்தியினால் தெரிந்து கொள்வது தனி விஷயமாகும். ஆனால் அதை ஸ்வரூபத்தில் கொண்டு வருவது அவசியமாகும். அவ்வப்போது பாப்தாதாவிற்கு சில குழந்தைகள் மீது இரக்கம் வருகிறது. தந்தை புரிந்து கொள்கிறார், குழந்தைகளால் உழைக்க முடியவில்லை என்றால் குழந்தைகளுக்கு பதிலாக தந்தையே செய்து விடலாம் என்று. ஆனால் நாடகத்தின் ரகசியம் யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். பாபா பார்க்குறாராம், குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களால பண்ண முடியல. அப்போ பாபாவுக்கே தோணுதா, ஏன்னா இறக்க வருது பாபாவுக்கு. அதனால சரி, இந்த குழந்தையே கஷ்டப்படணும், அந்த குழந்தைக்கு பதிலாக நானே செஞ்சிடலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் ட்ராமாவோட சீக்ரெட் என்ன? யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் அடைவாங்க. எனவே தந்தை அவசியமாக உதவி கொடுக்கிறார். ஆனால் பிறகு கூட குழந்தைகள் தான் செய்தாக வேண்டும். பாப்தாதா பார்த்தார், குழந்தைகள் மிகவும் நல்ல சங்கல்பங்களை செய்கிறார்கள். அமிர்த வேளை தந்தையிடம் நல்ல எண்ணங்களின் பல மாலைகள் வருகின்றது. இதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன். பாப்தாதா கூட குஷி அடைகிறார். ஆஹா குழந்தைகளே, ஆஹா பாபா இதை பண்ணுறேன்றா நல்ல சங்கல்பங்கள் பாபாவுக்குனால வைக்கிறாங்க. அந்த சங்கல்பங்கள்லாம் பெரிய மாலையா பாபா கழுத்துலேயே வருது. ஸோ பாபாவை கூட சந்தோஷப்படுறாரு, ஆஹா குழந்தைகளே ஆஹான். பிறகு செய்வதில் ஏன் பலவீனமாக ஆகிவிடுகிறீர்கள்? இது செய்கிறேன் சங்கல்பம் பண்ணி பாபாவை சந்தோஷப்படுத்திட்டோம். ஆனால்
செய்யறப்ப ஏன் பலவீனமா ஆயிடுறீங்க? இதற்கான காரணம் பார்க்கப்படுகிறது பிராமண குடும்பத்தில் குழுவின் வாயுமண்டலம். ரீசன் என்ன பாபா சொல்றார்? இந்த பிராமண குடும்பத்தில் குழு, அந்த சங்கடனுடைய வாயுமண்டலம், ஆங்காங்கே வாயுமண்டலம் பலவீனமாக இருக்கிறது. அதன் தாக்கம் வேகமாக ஏற்பட்டு விடுகிறது. ஸோ நல்ல சங்கல்பம் பண்றோம், ப்ராக்டிக்கலா செய்யறப்ப பலவீனம் வந்துடுது. காரணம் என்னன்னா, இந்த பிராமண பரிவாரத்தினுடைய அந்த குழுவனுடைய வாயுமண்டலம் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால அதோட எஃபெக்ட் சீக்கிரமா வருதான், சீக்கிரமா படுது. அதனால பாபாட்ட சொல்றோம், சங்கல்பத்துல வருது, ஆனா ப்ராக்டிக்கலா செய்ய மாட்டேங்கிறோம். பிறகு அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லவா? வார்த்தைகள் மிகவும் இனிமையாக இருக்கிறது. வார்த்தை இருக்கிறது, இது நடக்கிறது தானே, இது நடக்கும், டாட் டாட் டாட், இதெல்லாம் நடக்கிறது தானே, இதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன சங்கல்பம் செய்வீர்கள்? இது நடக்கிறது தானே, இது நடக்கும், டாட் டாட் டாட். இது கவனக்குறைவை கொண்டு வருகிறது. கேர்லெஸ் ஆறாங்க. எப்படி? இதெல்லாம் நடக்கிறது தானே, இதெல்லாம் நடக்கும் தானே, இப்படியெல்லாம் அந்த தாட்ஸ் வரப்ப என்ன ஆயிடுறோம்? பாபா சொல்றார், இந்த எண்ணங்கள், இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுதாமா? இது கவனக்குறைவை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை பரிவர்த்தனை செய்யுங்கள். இந்த வேர்ட்ஸை மாத்துங்கன்ற பாபா. யோசியுங்கள், அந்த டைம்ல திங்க் பண்ணோமா, யோசியுங்கள். தந்தையின் கட்டளை என்ன? தந்தையின் விருப்பம் என்ன? தந்தை எந்த விஷயத்தை விருப்பப்படுகிறார்? தந்தை இவ்வாறு செய்தாரா, என்ன கூறினாரா? பாபா இப்படி சொல்லியிருக்காரா, செஞ்சாரா? ஒருவேளை தந்தை நினைவிற்கு வந்துவிட்டால் கவனக்குறைவும் முடிந்து போய்விடும், ஊக்கம் உற்சாகம் வந்துவிடும். இதெல்லாம் நடக்கும் தானே, இது இப்படிதான் நடக்கும், இப்படியெல்லாம் அந்த வார்த்தைகள் பேசக்கூடிய அந்த டைம்ல, அந்த சிச்சுவேஷன்ஸ்ல சப்போஸ் பாபா ஞாபகம் வந்துட்டார்னா அந்த கவனக்குறைவு போயிடும். இந்த வார்த்தைகள் வராது, ஆனா உள்ளார ஊக்கம் உற்சாகம் வந்துடும். கவனக்குறைவு கூட பலவிதமாக வருகின்றது. நீங்கள் உங்களுக்குள் வகுப்பை எடுங்கள், லிஸ்ட் போடுங்கள். ஒன்று சாதாரணமான கவனக்குறைவு, இன்னொன்று ராயலான கவனக்குறைவு. எனவே கவனக்குறைவு எண்ணத்தில் திடத்தன்மையை கொண்டு வர விடுவதில்லை. இந்த கவனக்குறைவு என்ன பண்ணுதா? தாட்ல திடத்தன்மையை கொண்டு வரதுக்கு விட மாட்டேங்குது. மற்றும் திடத்தன்மை வெற்றிக்கான சாதனமாகும். எனவே சங்கல்பம் வரை நின்று விடுகிறது, ஆனால் ஸ்வரூபத்தில் வருவதில்லை. நடக்கிறது தானே, இதான் நடக்கும், இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகள் வருதுன்னா கவனக்குறைவா இருக்கேன்னு அர்த்தம். எப்ப இந்த வார்த்தைகள் வருதோ அப்ப என்னுடைய தாட்ல திடத்தன்மை வரமாட்டேங்குது. அப்ப அந்த திடத்தன்மை இருந்தா தானே வெற்றி கிடைக்கும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அது தாட்லயே நிக்குது, தவிர பிராக்டிக்கலா அதை செய்ய முடியாம போயிடுதுன்றார் பாபா. அதனால இது கவனக்குறைவு. இந்த மாதிரி வார்த்தைகளை மாத்தணும். அந்த டைம்ல பாபா ஞாபகத்துல கொண்டு வாங்கன்றார். பாபா ஞாபகத்துல கொண்டு வந்தா உள்ள ஊக்கம் உற்சாகம் வந்துடும், நம்ம செஞ்சிருவோன்றார் பாபா. எனவே இன்று என்ன கேட்டீர்கள்? உறுதிமொழி நினைவுபடுத்தியிருக்கிறேன் அல்லவா? உறுதிமொழி இவ்வளவு நல்ல செய்கிறீர்கள். பாப் தாதா உறுதிமொழியை கேட்டு குஷி அடைகிறார். ஆனால் எவ்வளவு உறுதிமொழி செய்கிறீர்களோ அந்த அளவு லாபத்தை எடுப்பதில்லை. எனவே பாப் தாதா இதைதான் விரும்புகிறார். கேட்கிறீர்கள் அல்லவா? தந்தை நம்மிடம் என்ன விரும்புகிறார் என்று, பாபா நம்ம கிட்ட என்ன ஆசைப்படுறார் அப்படின்னா பாபாட்ட கேட்குறீங்க இல்லையா? எனவே பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். பாப்தாதாவோட ஆசை என்ன அப்படின்னு பாபா ஹைலைட் பண்ணி சொல்றார் முரளியில. பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். நேரத்திற்கு முன்பாக அனைவரும் எவர் ரெடி ஆகிவிடுங்கள். நேரத்திற்கு முன்பாக அனைவரும் எவர் ரெடி ஆகிவிடுங்கள். நேரம் உங்களுடைய ஆசிரியர் ஆகக்கூடாது, நீங்கள் நேரத்தின் ஆசிரியர் ஆவீர்கள். எனவே இதைதான் பாப்தாதா விரும்புகிறார். நேரத்திற்கு முன்பாக சம்பன்னமாகி உலகத்தின் மேடையின் மீது தந்தையின் கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் வெளிப்பட வேண்டும். ஸோ பாப்தாதாவோட ஆசை என்ன? டைம்க்கு முன்னால எல்லாரும் எவர் ரெடி ஆகணும். நேரம் நம்மளோட டீச்சர் கிடையாது, நம்ம தான் நேரத்துக்கு டீச்சர். அதனால டைம்க்கு முன்னால சம்பன்னமா நிறைஞ்சவங்களாகி உலகத்தோட ஸ்டேஜ்ல பாபா கூடவே நம்ம குழந்தைகளும் என்ன ஆகணும்? வெளிப்படணும்ன்றார். நல்லது. யார் புது குழந்தைகள் வந்திருக்கிறீர்களோ சந்திப்பதற்காக அவர்கள் கையை உயர்த்துங்கள். நீண்ட கை உயர்த்துங்கள், பெரிய கை. நல்லது. பாப்தாதா புது குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறார்.
பாக்கியசாலியான குழந்தைகள் தன்னுடைய பாக்கியத்தை எடுத்துக்கொள்வதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எனவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போது யாரெல்லாம் புதிய குழந்தைகள் வந்துள்ளீர்களோ அவர்களில் யார் அதிசயம் செய்து காட்டுவார்கள் என்று பார்ப்போம். யார் அதிசயம் செஞ்சு காட்ட போறீங்கன்னு நான் பார்க்கிறேன்றார். பின்னால் வந்துள்ளீர்கள், ஆனால் முன்னால் சென்று காட்டுங்கள். கடைசியில வந்திருக்கீங்க, பின்னால தான் வந்திருக்கீங்க, ஆனால் முன்னால் சென்று காட்டுங்கள். பாப் தாதாவிடம் அனைவருடைய ரிசல்ட் வந்தடைகிறது. நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் கூட பாபா பேசுறார். நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் சுயத்தின் மீதும் மற்றும் சேவையின் மீதும் நல்ல கவனம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதில் ஒரு குறியை போட வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்றார். என்ன பண்ணோம்? அண்டர்லைன் செய்ய வேண்டும், அடிக்கோடிட வேண்டும். பரிவர்த்தனைக்கான என்ன சங்கல்பம் எடுத்துள்ளீர்களோ மற்றும் நல்ல ஊக்கம், உற்சாகம், தைரியத்துடன் எடுத்துள்ளீர்கள். இதை அண்டர்லைன் செய்து கொண்டே செல்லுங்கள். செய்துதான் ஆக வேண்டும், மாறித்தான் தீர வேண்டும். மாறணும்னு என்ன சங்கல்பத்தை எடுத்திருக்கீங்களோ, சங்கல்பம் என்னமோ ரொம்ப ஊக்கம், உற்சாகத்தோட, தைரியத்தோட மாற்றம் கொண்டு வரணும்னு சங்கல்பம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப அந்த சங்கல்பத்தை என்ன பண்ணுங்க? அண்டர்லைன் பண்ணுங்க. செய்துதான் ஆக வேண்டும், மாறிதான் ஆக வேண்டும். மாறி உலகத்தை மாற்ற வேண்டும். இந்த திடத்தன்மையை அண்டர்லைன் திரும்ப திரும்ப செய்து கொண்டே செல்லுங்கள். மற்றபடி பாப் தாதா குஷியாக இருக்கிறார். வளர்ச்சியும் செய்து கொண்டே செல்கிறீர்கள் மற்றும் சேவை மற்றும் சுயத்தின் மீது கவனம் கூட இருக்கிறது. ஆனால் முழுமையாக டென்ஷன் போகவில்லை. அட்டென்ஷன் இருக்கிறது, கவனம் இருக்கிறது. கொஞ்சம் நடுநடுவில் டென்ஷனும் இருக்கிறது. அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, நடுநடுவில் கொஞ்சம் டென்ஷன் கூட இருக்கு. அதை முடித்தாக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய டென்ஷனை கூட ஃபினிஷ் பண்ணணும். மற்றபடி தைரியம் நன்றாக இருக்கிறது. தைரியத்திற்காக வாழ்த்துக்கள். யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ தந்தை சகிதமாக உங்களுக்கு தைரியத்திற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கை தட்டுங்கள். டபுள் ஃபாரினர்ஸ் அவ்வளோ தைரியம் வச்சிருக்காங்க. அதனால பாபா முதற்கொண்டு யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த டபுள் ஃபாரினர்ஸ்க்கு தைரியத்துக்காக வாழ்த்துக்கள் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ கிளாப் பண்ணுங்கன்றார் பாபா. நல்லது. நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதாவிற்கு தூரத்தில் அமர்ந்துள்ள பல குழந்தைகளின் அன்பு நினைவுகள் கிடைத்துள்ளது. தூரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுடைய யாத்யார் பாபாவுக்கு கிடைச்சிருக்குன்றார். மற்றும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் கண்களுக்குள் அமர்த்தியவாறு மிக மிக உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாரதத்திலும் வெளிநாடாக இருந்தாலும் பல குழந்தைகளின் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. லெட்டர்ஸும் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு, எல்லாமே பாபா கிட்ட வந்து சேர்ந்திருக்குது அப்படின்றார். நல்லது. பாப்தாதா ஒரு நொடியில் அஷரீரி ஆகுங்கள் என்ற ட்ரில்லை செய்விக்க விரும்புகின்றார். ஒருவேளை கடைசியில் லாஸ்ட்ல பாஸ் ஆக வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் இந்த ட்ரில் மிகவும் அவசியமாகும். எனவே இப்போது இவ்வளவு பெரிய குழுவில் அமர்ந்து கொண்டு ஒரு நொடியில் தேக உணர்வை கடந்த மனநிலையில் நிலைத்து விடுங்கள். எந்த ஒரு கவர்ச்சியும் ஈர்க்கக்கூடாது. பாபா அஷரீதிக்கான ட்ரில் பண்ண வச்சிருக்கார். நல்லது. நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றத்திற்கான சேவையில் தயாராக இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா பிரம்மா தந்தைக்கு சமமாக கர்மயோகி, கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களுக்கு சதா திடத்தன்மையை ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு செயலில் ஸ்வரூபத்தில் கொண்டு வரக்கூடிய தந்தைக்கு அருகாமையில் உள்ள மற்றும் சமமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் மற்றும் உள்ளத்தின் அன்பு நினைவுகள் ஸ்வீகாரம் ஆகட்டும் மற்றும் நமஸ்தே. தாதிஜி கூட பாபா மீட் பண்றாங்க. ஆரோக்கியமாக ஆகிவிட்டீர்கள், ஹெல்தி ஆயிட்டீங்க இல்லையா? இப்போது நோய் சென்று விட்டது. நோய்களோ மகாரதிகளிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வதற்காக வருகிறது.
உள்ளுக்குள்ளேயே கர்மாதீத் ஆவதற்கான ரிஹர்சல் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ ஜானகி தாதி பாபாவை பார்த்து சொல்கிறாங்க, பிரகாஷ்மணி தாதி கவலையற்ற எஜமானனாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ பாபா திரும்ப சொல்கிறாரு, உங்களுக்கு கவலை இருக்கிறதா என்ன? உங்களுக்கு கவலை இருக்கா என்ன? நீங்களும் கவலையற்றவர்கள் தான். இருவரும் மிகவும் நன்றாக பார்ட்டை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பொறுப்பின் கிரீடம் அணிந்திருக்கும் நிமித்தமாக ஆகியுள்ளீர்கள் தானே. இவர்கள் அனைவரும் துணையாக இருப்பவர்கள். உங்கள் அனைவரையும் பார்த்து ஊக்கம் உற்சாகம் வருகிறது தானே. பாபா முன்னால் இருக்கவங்கள பார்த்து இவங்க எல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. அப்போ உங்களை பார்க்குறப்ப, தாதிகள் உங்களை பார்க்குறப்ப எல்லாருக்கும் ஊக்கம் உற்சாகம் வருது தானே அப்படின்றார் பாபா. அப்போ தாதி பாபாட்ட சொல்கிறாங்க, இப்போது என்ன புதுசாக பண்ணணும், இப்போது என்ன புதிதாக செய்ய வேண்டும், பாபாவே ஏதாவது பிரேரணை கொடுக்கட்டும் அப்படின்னு தாதி பாபாட்ட சொல்கிறாங்க. பாப்தாதா கூறியிருந்தார், ஒவ்வொரு துறையின் பாபா சொல்கிறது பொக்கே, பூக்கொத்தை மைக்காகவும் இருக்க வேண்டும், மைட்டாகவும் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு மைக்காக இருக்கணும், மைட்டா சக்தியாகவும் இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு துறையினுடைய ஒரு பொக்கே, ஒரு பூங்கொத்தை பாபா ரெடி பண்ண சொல்கிறார். வெறும் மைக் மற்றும் தொடர்பில் உள்ளவர் அல்ல, சம்பந்தத்திலும் நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பூங்கொத்தை உருவாக்குங்கள். பிறகு அந்த குரூப் சேவை செய்வதற்கு நிமித்தமாக ஆகிவிடும். அவர் மைக் ஆவார் மற்றும் நீங்கள் மைட் ஆவீர்கள், சக்தி ஆவீர்கள். அவர்கள் உள்ளத்திலிருந்து பாபா என்று வெளிவரும் போதுதான் பிரபாவம் ஏற்படும். எந்த பூங்கொத்தை பாபா சொல்கிறா இல்லையா, சம்பந்தத்துலேயும் நெருக்கத்தில் இருக்கணும், அவங்க மைக் ஆகணும். அவங்க உள்ளத்துலேருந்து பாபான்னு வரப்ப நீங்கள் மைட் ஆகிடுவீங்க. அதனுடைய ஒரு தாக்கம், பிரபாவம் ஏற்படும்ன்றார் பாபா. அப்படிப்பட்டவர்களை சம்பந்தத்தில் அருகாமையில் கொண்டு வாருங்கள். அவ்வப்போது ஆகிறது தானே. நஷா, போதை கொஞ்சம் குறைந்து போய் விடுகிறது. சம்பந்தம் தொடர்பில் எங்கிருந்து வருகிறார்களோ அங்கேயே சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருந்தால் சரியாக ஆகிவிடும். நல்லது. இன்றைய முரளியினுடைய வரதானம், சதா உயர்வான மற்றும் புது விதமான சேவை மூலம் வளர்ச்சி செய்யும் சகஜ சேவாதாரி ஆகுக. எண்ணங்கள் வாயிலாக ஈஸ்வரிய சேவை செய்வது இதுவும் புது விதமான உயர்ந்த சேவையாகும். எப்படி ஒரு நகை வியாபாரி தினமும் காலையில் தனது ரத்தினங்களை சுத்தமாக உள்ளதா, பளபளப்பு சரியாக உள்ளதா, சரியான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்கின்றார். அவ்வாறே தினமும் அமிர்த வேளையில் தனது தொடர்பில் வரும் ஆத்மாக்களை எண்ணங்களால் பார்வையிடுங்கள். எந்தளவு நீங்கள் அவர்களை எண்ணத்தால் நினைப்பீர்களோ அந்தளவு அந்த எண்ணம் அவர்களை சென்றடையும். இவ்வகையிலான புதிய முறையில் சேவை செய்து வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுங்கள். உங்களது சகஜ யோகம் எனும் சூட்சும சக்தி ஆத்மாக்களை உங்கள் பக்கம் தானாகவே ஈர்த்து வரும். ஸ்லோகன்: சாக்குப்போக்கை களைந்து எல்லையில்லா வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். சாக்குப்போக்கை களைந்து எல்லையில்லா வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்திஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமானவர் ஆகுங்கள். ஞான சிந்தனையின் கூடவே சுப பாவனை, சுப விருப்பத்தின் எண்ணம், சக்தி தரும் அதாவது சகாஷ் கொடுக்கக்கூடிய பயிற்சி, இந்த மனதின் மௌனம் அல்லது டிராஃபிக் கண்ட்ரோல் போன்றவைகளை முழு நாளில் இடையிடையே பயிற்சி செய்யுங்கள். சிறிதளவு உள்நோக்கு முகமெனும் அறையில் அமர்ந்து ஆராய்ச்சி செய்வீர்களோ அந்த அளவு நல்ல நல்ல டச்சிங்ஸ் கிடைக்கும். அந்த டச்சிங் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைக்கும். கியான் சிந்தன் பண்ணோம், கூடவே சுப பாவனை, சுப விருப்பம், சகாஷ் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ், மனதனுடைய மௌனம், டிராஃபிக் கண்ட்ரோல், இதெல்லாம் நடுவில் பண்ணணும். அப்படின்னா எவ்வளோ உள்நோக்கு முகம் அப்படிங்கிறதுல உட்காந்து இதில் எல்லாத்தையும் நல்லா ரிசர்ச் பண்ணுறோமோ அந்த அளவு நிறைய டச்சிங் கிடைக்கும். டச்சிங் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைக்கும். குறிப்பு: இன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக தியான தினம். மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை சகோதர சகோதரிகள்
குழுவாக ஒருமித்த சங்கல்பத்துடன் அமர்ந்து யோக பயிற்சி அனுபவம் செய்யுங்கள். நான் புருவ மத்தியனும் ஆசனத்தில் அமர்ந்துள்ள பரமாத்ம சக்திகளால் நிரம்பிய சர்வ சிரேஷ்ட ராஜயோகி ஆத்மா, கர்மேந்திரியங்களை வென்றவன், விக்கர்மங்களை வென்றவன், முழு கல்பத்திலும் ஹீரோ நடிப்பு நடிக்கும் சர்வ சிரேஷ்ட மகான் ஆத்மா நான். இந்த ஸ்திதியிலேருந்து இன்னைக்கு யோகா ஈவினிங் பண்ணலாம். ஓம் சாந்தி.